முடிந்து
ஆண்டவர் கொடுத்த இந்த ஜீவியம், ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கியம் எல்லாவற்றையும் நாம் தகுதி இல்லாத நமக்கு தேவன் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஒன்றுக்குமே உதவாத குப்பையும் வெறுமையுமாய் இருந்ததான நம்மளை ஆவியார்களை கரத்துக்குள் என்றைக்கு எடுத்துக்கொண்டாரோ, அவருடைய பிள்ளையாக தேவன் என்னைக்கு நம்மளை மாற்றினாரோ, அவருடைய ரத்தத்தினால் என்னைக்கு நம்மளை கழுவி சுத்திகரித்தாரோ, அன்றைக்கே கர்த்தர் நம்மளை ஒரு முழு மனுஷனாக, ஒரு பெரிய ஜாதியாக, அநேகருக்கு ஜாதியாக, தகப்பனாக, தாயாக கர்த்தர் நம்மளை மாற்றும்படியாக அவர் நம்மளை வேறு பிரித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறார். இந்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்துல, கர்த்தருடைய சமூகத்துல நம்மளை நாமே ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமாக. வாலிய பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் பண்ணிட்டு, ரூபன் எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது, போன் பார்க்க கூடாது, எல்லாம் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. ஜெபிக்க வந்திருக்க நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் தான் ஜெபிக்க போறீங்க. அங்க இங்க வேடிக்கை பார்க்கறது, பேசிட்டு இருக்கிறது, மற்ற காரியங்களை யோசிக்கிறதுக்கு இதுக்கு இடம் இல்லை. அப்படிப்பட்ட சிந்தனை இருக்குமானா நீங்க வெளியில போய் கொஞ்ச நேரம் அப்படியே சுத்திட்டு வரலாம். ஜெபம் முடிஞ்சாலும் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கதான தேவ பிள்ளைகளே, வாலிய பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஜெபிக்கணும், நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். நல்லா முழங்கால் பண்ணிட்டு சத்தத்தை உயர்த்தி ஆவியில நிரம்பி அந்நிய பாசைகளை பேசி ஜெபிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு ஆராதனை நாம ஏனோ தானன்னு சொல்லி உட்கார்ந்து அமர்ந்திருந்தோமானா மற்ற பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க. மற்ற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்த்து இயங்கக்கூடிய நாட்கள் வந்துவிடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வரும்போதே நீங்க எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லப்படுகிறது. அருமையான வாலிய பிள்ளைகள் எல்லாம் நல்ல பயத்தோடு நல்ல ஜெபம், நல்ல உற்சாகமா ஜெபிக்கணும். நான் சிறு வயதிலிருந்து நல்ல ஆண்டவரை துதிப்பேன். நான் சிறு வயதிலிருந்து கர்த்தரை நல்லா ஆராதிப்பேன். வாலிபத்திலே அறுபது உண்மையாய் ஆண்டவருக்கு வருஷத்தமாய் வாழ்ந்தேன். கர்த்தர் என் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய சமூகத்தை ஊழியத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக வேலைக்காரர்கள் அநேக இடங்களில் கர்த்தருடைய வேலையை செய்யலாம், அநேக காரியங்களுக்காக நாம் முன்வந்து செய்யலாம். ஆனால் அவைகள் எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது என்று சொல்லி கர்த்தருடைய வேலைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தோம். தேவன் இன்றைக்கு ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நம்மளை நடத்தி வருகிறார். எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு ஜெபம் பண்ண தெரியல, எனக்கு பைபிள் படிக்க தெரியல, வேதம் என்னால வாசிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஜெப நிலையில இருக்கோம். எல்லாரும் ஜெப நிலையில இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சின்னவன் ஆயிரம், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இந்த ஏற்ற காலத்திலே நான் உண்டாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். தேவன் ஏற்ற காலத்துல நம்மளை உயர்த்துவார். அவன் நம்மளை உயர்த்தி வரைக்கும் அவருடைய பலத்த கடத்தில் அடங்கி இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். ஒரு நிலைக்கு கொண்டு வரலன்னா ஆண்டோட அசைவாட மாட்டார். ஆண்டோடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாது. அவர் பேசினா கூட நம்ம உணர முடியாது. அவர் பேசுவார், ஆனால் காதுகளுக்கு ஆண்டவர் தான் பேசுகிறார் என்று சொல்லி தெரியாது. அது அற்பமா நம்ம நம்பிடுவோம். அநேக பிள்ளைகள் சபைக்கு வராங்க, அவங்க வாழ்க்கையை பார்ப்போம், ஆனால் சின்ன பின்னமாய் போய் முடியுது. ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டா வந்து உட்கார்றாங்க, ஆனா கிறிஸ்தவ கல்யாணம் பண்றது கிடையாது. ஒரு ஆண்டவரை விட்டு தூரம் போன பிசாசுகளுக்கு முன்பாக போய் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அப்படி உங்க வாழ்க்கை, உங்க ஜீவியை மாறக்கூடாது. அந்த பிசாசுக்கு அடிமையை பிசாசு நயமாய் கொண்டு தன் வாழ்க்கையை மாற்றி விடுவான். அந்த நாட்கள் இந்த நாட்கள் சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆனால் வரக்கூடிய காலம் முழுசும் நாம் சந்தோஷமா இருக்க முடியாது. ஆண்டவருடைய பாதம் தான் உங்க வாழ்க்கையில சந்தோஷம். நல்லா தெரிஞ்சுக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆண்டவருடைய பாதம் தான் உன்னை உயர்த்தும். ஆண்டவருடைய சமூகம் தான் உன்னை வாழ வைக்கும். ஆண்டவரை விட்டு ஒரு பங்கு, ஒரு புள்ளி நீ நவுந்தாயானால், நீ தவறி போவாயானால் உன் வாழ்க்கை புலியில் விடப்பட்ட ஒரு மனுஷனை போல மாறி விடுவாய். நம்மளை தூற்றுவார், நம்மளை ஏற்றுவார், நம்மளை உதவி செய்வார். ஒருவரும் இல்லாமல் கைவிடப்பட்ட நிலைமையில மாறி விடுவார். இந்த ஆண்டோடைய பாதத்துக்கு வந்திருக்குதான தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அன்பாய் எச்சரிக்கிறார். உன் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்பாயானால் உன் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். சின்ன பிள்ளைங்க எல்லாம் நல்லா ஜெபிக்கணும். சின்ன பிள்ளைங்க எல்லாம் நல்லா கர்த்தரை தேடணும். வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை மாத்திரம் பிடிச்சுக்கணும். இன்னைக்கு பேசுகிற நயமான வார்த்தைகள், இச்சகமான காரியங்கள், பாவமான காரியங்களை பார்த்து நீ ஓடாதே. சாபமான காரியங்கள் உன்னை தேடி வந்துவிடும்.
சாபத்துக்குள்ளாக்காதபடிக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பதே தேவனுக்கு பிரியம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவதி என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு முன்பாக எத்தனை பரிசுத்தவான்கள் நன்றாய் வாழ்ந்திருக்கிறார்கள், நன்றாய் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் நாம் பார்க்கலாம். பின்வாங்கி போனவங்களையோ ஆண்டவரை விட்டு தூரம் போனவங்களை எல்லாம் பார்க்கவே கூடாது. அப்படி பார்ப்பாயானால் ஒரு வாழ்க்கை அவர்களை காட்டிலும் மோசமாய் போய்விடும். ஓ கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவர், கர்த்தருடைய பாதத்தில் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயாக. ஆண்டவருடைய சமூகத்தில் குடும்பத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போமாக. நல்ல ஜெபிக்கிற குடும்பமாக நாம் மாற வேண்டாம். எல்லாரும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக கர்த்தர் மாறணும். யார் நல்ல ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். யார் நல்ல கர்த்தரை தேடுறாங்களோ அவங்ககிட்ட நம்ம எந்த விதமான கேள்வி கேட்கவே தேவையில்லை, எந்த ஆலோசனையும் சொல்லவே தேவையில்லை. அவங்க வாழ்க்கை செம்மையா இருக்கும், அவங்க வாழ்க்கை சீரா இருக்கும். ஆண்டவர் அவங்களை வழி நடத்தி கொண்டே இருப்பார். ஓ கர்த்தர் நம்மளை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். இன்னைக்கு பணத்தை நம்பி நம்பி அநேக பின்வாங்கி போயிடுறாங்க. பணம் நம்மளை காப்பாத்தும், பொருள் நம்மளை காப்பாத்தும், பணம் நம்மளை பாதுகாக்கும். நமக்கு நல்ல வீடு இருந்தா நம்மளை அநேகர் கௌரவப்படுத்துவாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அப்படி வாழக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, உனக்கு நல்ல குணம் வேணும், நல்ல அபிஷேகம் வேணும். அப்படி நினைக்கணும். நல்ல ஜெபிக்கிற பிள்ளையாக மாறணும், நல்ல கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாக மாறணும், ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நான் மாறணும். ஆலயத்துக்கு வருவதில் ஒரு நாள் பின் வைக்க கூடாது, ஜெபிக்கிறதுல ஒரு நாள் பின்வாங்க கூடாது, ஏமாத்த கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க பண்ணட்டும், இவங்க பண்ணட்டும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தருக்காக நாம் முன் வர வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தை முன்னாடி எல்லாவற்றிலும் முன்னாடி வந்து நிற்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளா சொல்லுங்க, என்னை பயன்படுத்தும். நான் நல்லா ஜெபிக்கணும்ப்பா, நான் நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும்ப்பா, நான் நல்ல ஊழியம் செய்யணும்ப்பா, எனக்கு நல்ல வேலையில ஆண்டவரே வேலை ஸ்தலத்தை என்னை கர்த்தர் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவருடைய பிள்ளையாக என்னை மாற்றும் ஆண்டவரே. ரீமாலா சந்தரபா ரிபகரமா ரபலபா ரபா ஏகராமா ரீமாலா சந்தரபலபா. பரிசுத்த ஆவியானவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை துதிப்போமாக, ஆண்டவரை துதிப்போமாக. எல்லா தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா கண்களை மூடி ஆராதிக்கணும். யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. பாசமா கண்ணு மூடி முடிச்சு பாக்குறாங்களா, என்ன சாரி கட்டிருக்காங்க, எப்படி இருக்காங்கல்ல, யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. ஆண்டவர் தேவ ஆவியானவர் இந்த பிரசங்க பீடத்தில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா, பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமாக. போன வாரம் முந்தின வாரத்துல திருவந்த ஆராதனையில் எல்லாம் லைனா நின்றுட்டு இருந்தாங்க. நான் ஸ்டேஜில் நின்று பார்த்துட்டே இருந்தேன். வாழை பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் பார்த்தேன். ஒரு சில பிள்ளைங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அங்கிங்கே யாரெல்லாம் லைனா நிற்கிறாங்க, யாருக்கெல்லாம் பாஸ்டர் கொடுக்குறாரு கொடுக்கலன்னு சொல்லி ஒரு விளையாட்டுத்தனமா பார்த்து நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு. இப்படியெல்லாம் நின்றுட்டு இருந்தா ஒரு பக்தி இல்லாம, ஒரு பரிசுத்தம் இல்லாம, இயேசுவானவர் நமக்காக அப்படி ஒரு அசால்ட்டா, அவர் நிர்விசாரமா யாரோ பழச்சிட்டு போறாங்க, எப்படியும் இருந்துட்டு போறாங்கன்னு சொல்லி அவர் நினைச்சிருந்தா அவர் இந்த நாட்கள் நாம் உயிரோட இருப்போமா? நம்ம செஞ்ச பாவங்களுக்காக, நாம் செய்த குற்றங்களுக்காக அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தார் அல்லவா? அவருடைய ரத்தத்தையும் அப்பத்தையும் புசிக்கிறதால் நாம தேவ சமூகத்துல எப்படி நிற்கணும்? பயம் இல்லாமல், ஒரு பக்தி இல்லாமல், ஒரு பரிசுத்தம் இல்லாமல், ஒரு நிர்விசாரத்தோடு நிற்கிறோம். அஜாக்கிரதையாய் ஆண்டோட பாதத்தில் நிற்போமானால் சபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி இருக்காதபடிக்கு நீங்க எல்லாரும் நல்ல தேவனை தேடணும். நாம் ஜெபித்தா உண்மையா ஜெபிக்கணும். கிறிஸ்தவ பிள்ளைனா ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்து காட்டணும். ஓ ஸ்தோத்திர. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. சபைக்கு வந்தா ஒரு வேஷம், வீட்டுல இருந்தா ஒரு வேஷம், அப்படி இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் நம்முடைய சுபாவங்கள் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். ஆண்டவரை பார்த்து அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா. எல்லா சத்தமா ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே என் மேல் இறங்கும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமை என் மேல் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. ரீமாலா சந்தரபா ரிபகரமா ரபலபா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். யாரும் அற்பமா நினைச்சிடாதீங்க, யாரும் சாதாரணமா இடப்படக்கூடாது ஒருவரை ஒருவர். ஓ தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார்.
தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையை செவி கொடுப்பாயாக. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை அவர் போதிப்பார். ஆண்டவருடைய சத்தியத்தை அவர் நமக்கு போதிப்பார். ஓ தேவன் நம்மளை நடத்தும்படியாக எல்லாரும் ஜெபிப்போமாக. Thank you Jesus. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக முன்குறித்ததை ஆண்டவரே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வசனத்தின்படியாக கர்த்தாவே எங்களுக்காக குறித்ததை நீர் நிறைவேற்றி தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தாவே நீர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். அவர் நம்மை ஒருபோதும் ஆண்டவரை மறவாத தேவனாய் இருக்கிறாரப்பா. ஹalleluya ஹalleluya. எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தின் பாதையில நம்மை நடத்தினாலும் அவர் நம்மை மறவாத தேவனாய் இருக்கிறாரப்பா. நாம் இப்பொழுது பல சூழ்நிலைகள்ல கர்த்தர் நம்மை மறந்து விட்டாரோ என்று நாம் நினைக்காதபடி, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடக்கவே இல்லை, ஆண்டவரே நீர் என்னை மறந்து விட்டீர் என்று நினைக்காதபடி, ஆண்டவரே நீர் எங்களுக்காக குறித்த சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். ஹalleluya 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 ஹalleluya. ஒரு செகண்ட் கூட, ஒரு இமை பொழுது கூட ஆண்டவரே நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆவியானவரே. நன்றி 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 நன்றி. ஆமென். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவனாய் இருக்கிறாரப்பா. ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே, நீர் எங்களை தாங்குகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் எங்கள் கண்மலையாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன வசனத்தின்படியாக கர்த்தாவே எங்களுடைய தடைகளை மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் வைத்த விண்ணப்பங்களை நிறைவேற்றி தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஃபெய்த் அசெம்பிளி மினிஸ்ட்ரியின் தலைமை சபைக்காக நாங்கள் ஜெபிப்போம். நம்ம புதிய சபையை கட்ட போகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அதிலே விசேஷமாய் பயன்படுத்தும்படியாக நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, அந்த ஆலயத்தை கட்ட நீர் பிரியமாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அநேக ஜனங்களுக்கு அந்த சபை பிரயோஜனமாய் இருக்க நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, அந்த ஜெபம் அந்த ஆலயம் கட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்கள் பயன்பட, அநேக ஆத்துமாக்கள் நோய்களில் இருந்தும் பேய்களில் இருந்தும் குணமாக்க கர்த்தர் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு பண தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறப்பா. ஆண்டவரே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வசனத்தின்படியாக கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறாரப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநாதி தேவன் உன் அடைக்கலமானவர், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொன்ன வசனத்தின்படியாக ஹalleluya. நீர் ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலமான தேவன், நீர் எங்கள் கோட்டையான தேவன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துருகம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் அடைக்கலமான தேவனாய் இருக்கிறீரப்பா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நேசிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் பற்றி கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை அழைத்த தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, யார் எங்களை வெறுத்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை வெறுக்காத தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறீரப்பா. ஏசப்பா, உம்முடைய அன்பு போதும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய தயவு எங்களுக்கு போதும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய தயவு எங்களுடைய சந்ததியின் மேல இருக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் வைத்த இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்று மாறாதவே, உண்மை உள்ளவரே உம்மை என்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்று மாறாதவே, உண்மை உள்ளவரே உம்மை என்று துதித்திடுவே.
நாம் நேசிப்பதே நமக்கு பெரிய பாக்கியம். அவர் நம்ம மேல் நினைவாய் இருக்கிறதுனால நமக்கு பெரிய பாக்கியம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை துதிப்பதே கர்த்தாவே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை உள்ளங்கையில வரைந்து வைக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீர் ஒருபோதும் எங்களை மறவாத தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, வேதத்துல சொல்லியிருக்க ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் கர்த்தாவே எங்களுக்கு பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பணத்தாலும் பொருளாலும் சகலவித ஆசீர்வாதங்களாலும் நீர் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருக்க நீர் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. எங்களுடைய கவலைகளை எடுத்து போடுங்கப்பா, எங்களுடைய துக்கங்களை எடுத்து போடுங்கப்பா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும் என்று சொன்ன வசனம். ஹalleluya. எங்களுடைய கவலைகள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, நிந்தைகள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தாவே நீர் வாய்க்காதே போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே உம்முடைய ஆவியினால நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வீட்டிலும் நித்திய மகிழ்ச்சி தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆலயத்துக்கு தடை பண்ணுகிற எல்லா பிசாசுகளை நாங்கள் கடிந்து புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா பரிசுத்த கொலைச்சல்களையும் மாற்றி போடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய இருதயத்துல தங்கி ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை நீர் எங்களை கண்ணின் கருவில போல பாதுகாக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரை மட்டும் வழி நடத்தி வந்தீரப்பா. ஆண்டவரை, இனிமேலும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, நீர் எங்களுடைய பாதங்களை கல்லில் மோதாமல் காக்கிற தேவனா இருக்கிறப்பா. ஆண்டவரை, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கைது செய்கிற எல்லா காரியத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, நீர் எங்களோடு கூடவே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமேன். எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வசனத்தின் மூலியமாக நீர் எங்களோடு கூட என்ன பேச சித்தமாக இருக்கிறோம், எங்களோடு கூட பேசி இடைபடும் ஐயா. நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அனைத்து சமூகத்திற்கும் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவராக இருந்து ஆண்டவரே இந்த பிரசங்கத்தினோடு கூட இருந்து நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா, இடைப்படுங்க. எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்படியாக, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும்படியாக இந்த வசனத்தை விதைக்கிறோம். இந்த வசனம் ஆண்டவரே ஒவ்வொரு மனதிலும் கடந்து சென்று அதை ஆண்டவரை கிரியை செய்வதற்கு, அதன்படியாகவே வாழ்வதற்கு, இந்த வசனத்தின்படி நாங்கள் நடப்பதற்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஊக்கப்படுத்தி கிருபை செய்து ஆசீர்வதிங்க, கிருபை செய்யுங்க. உமக்கே கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவன் அவரே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் கர்த்தர் காத்து கொள்வார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் உறுதியாய் பற்றி கொள்வது. இந்த இடத்துல நம்ம இந்த இன்னைக்குடைய பிரசங்கத்துடைய தலைப்பு உறுதி, கன்ஃபார்ம். நம்ம இடத்துல ஆண்டவர் இடத்துல கன்ஃபார்ம் பண்ற ஒரு பிளட்ஜ் எடுத்துக்கிறோம். ஆண்டவர் இடத்துல எப்படியாவது கர்த்தாவே நான் ஒரு இடத்துல நான் வந்துட்டேன்னா, ஒரு உறுதியை கொடுத்துட்டேன்னா அதன்படி நான் கடைசி வரைக்கும் அதை நான் காப்பாற்றி அதன்படியாகவே நடப்பேன் என்று ஆண்டவர் இடத்துல நாம் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? உறுதி கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல யோபுனுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது நாம் பார்ப்போம், யோபு ரொம்ப ஐஸ்வர்யவானாக இருந்தார். ஃபர்ஸ்ட் ஆண்டவரை வணங்குறவராக, விசுவாசிக்கிறவராக, உண்மையுள்ளவராக, ஆண்டவரிடத்துல அன்பானவராக, ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகி ஆண்டவரும் இவரும் இணைந்து அப்படியே அழகா அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் அழகா நடத்திட்டு வர்றார். யோபுனுடைய வாழ்க்கையில அவனுக்கு செல்வங்கள் குறையவே இல்லை. ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் அவங்க வேலையாட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான ஆடு மாடுகள் குதிரைகள் கழுதைகள் நிறைய இருக்கு யோபுக்கு. அப்படி இருக்கும் பொழுது பிசாசானவன் யோபு மேல கண் வைக்கிறான். எப்படி யோபு மட்டும் ஆண்டவர் நேசிக்கிறாரு, எப்படி யோபு மட்டும் அவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காரு, சரியில்லையே, இதை நம்ம ஏதோ ஒன்று செய்யணுமே, கோளாறு செய்யணுமே அப்படின்னு சொல்லி பிசாசானவன் யோபுனுடைய வாழ்க்கையில கடந்து சென்று யோபு டிஸ்டர்ப் பண்ணலான்னு போய் பார்க்கறான். அப்படி பார்க்கும் பொழுது ஏசப்பட சொல்றான், நீங்க இவனை காத்து கொள்கிறதுனால தான் இத்தனை ஆசீர்வாதங்கள் அவன் கூட இருக்குதுன்னா, ஏசப்பா நீங்க இருக்கிறதுனால தான் அவன் உங்களை நம்புறான். நீங்க ஒருவேளை கைவிட்டுட்டீங்கன்னா யோபு என்ன செய்வான்? உங்களை அப்படியே மறந்துடுவான்.
அப்படியே விட்டுட்டு போயிடுவான், விசுவாசமா இருக்க மாட்டான். அதனால கொஞ்ச நாள் என்கிட்ட ஒப்பு கொடுங்க, யோபனுடைய லைஃப் என்கிட்ட ஒப்பு கொடுங்க, நான் அவனை எப்படி மாத்துறேன்னு பாருங்க, அப்புறம் அவனை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானா மறுதளிக்கிறானா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிசாசானவன் வந்து ஏசப்பா கிட்ட போய் இந்த பிளானை சொல்றான். ஆனா ஏசப்பா சரிதானா, இருந்தாலும் பரவாயில்ல, யோபு எப்படினாலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் கைவிட மாட்டான்னு சொல்லி ஏசப்பா அறிஞ்சிருக்கிறதுனால பிசாசு கையில ஒப்பு கொடுத்துட்டார் யோபுவை ஒப்பு கொடுத்ததுனால பிசாசானவன் அப்படியே ஒவ்வொன்றா கட் பண்றான். ஆடு மாடுகள் கண்டினியூஸா சாகுது, மாடுகள் சாகுது, ஒட்டகங்கள் சாகுது, கழுதைகள், வேலையாட்கள், குழந்தைகள் அப்படின்னு சொல்லி 10 குழந்தைகள் அவனுக்கு இருந்தாங்க ஃபர்ஸ்ட். அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்பொழுது அப்படியே பிசாசானவன் எல்லாத்தையும் அழிக்கிறான். கட் பண்ணி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்க, அவங்க குழந்தைகள் எல்லாரும் இறந்துட்டாங்க, வேலையாட்கள் யாருமே இல்லை, நிறைய அவனுக்கு உடம்புல எல்லாம் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடம்புல பிரச்சனை, கையில் பிரச்சனை, காலில் பிரச்சனை, மண்டையில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பிசாசனம் வந்து அவனோட யோபனோட வாழ்க்கையில உள்ள போயிட்டு நிறைய துன்பங்களை கொடுத்துட்டே சொருவிட்டே வரான் யோபனோட வாழ்க்கையில. அப்படி இருக்கும் பொழுது யோபு வந்து ஏசப்பாவை கைவிடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். ஹல்லேலூயா. பாருங்க, யோபனோட வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் ஆயிடுச்சு. அதுக்கு முந்தின வசனம் பார்க்கும்பொழுது 7ஆம் வசனம், அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரே வசனத்துல எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. ஓட்டு எடுத்து உடம்பெல்லாம் கொப்பளம் வந்துருச்சு, குஷ்டரோகம் மாதிரி பெரிய பெரிய கொப்பளம் வந்து ரத்தமெல்லாம் சீவடியவே ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்க்கும்பொழுது அவங்க ஒய்ஃபுக்கு ஒன்றும் தாங்க முடியல, இதுக்கு மேலே முடியாதுடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவனை தூசிச்சுட்டு ஏசப்பாவை மறுதளிச்சிரு, ஏசப்பாவே இல்லை அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியே சொல்றாங்க யோபுகிட்ட வந்து, ஏசப்பாவெல்லாம் இனிமே நம்பாத, அவ்வளோதான் நம்ம சாக போறோம் இனிமே, அதனால ஏசப்பாவெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, அப்படி என்றால் ஆண்டவர் இடத்துல இன்னும் நம்பிக்கையா இருக்கியா, ஆண்டவர் இடத்துல இன்னும் உண்மையா இருக்கியா, எப்படி என்னை காப்பாத்திடுவாரு, கடைசியில சாக போது நேரத்திலையும் ஆண்டவர் என்னை காப்பாத்திடுவாருன்னு நம்பிக்கையா இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி கேட்கும் பொழுது யோபு சொல்றாரு, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல நம்ம என்ன செய்யறோம், நன்மையவே பெற்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் தீமை திடீர்னு வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும், பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, மறுதளிக்க கூடாது, ஆண்டவரிடத்தில் பின்வாங்க கூடாது. ஹல்லேலூயா. நன்மையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், தீமையை வருமாயின் அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு நல்ல ஒரு மென்டாலிட்டி நம்ம கூட இருந்தால் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. தூசிக்கவும் இல்லை, ஆண்டவரை கைவிடவும் இல்லை, ஆண்டவரை விட்டு விடவும் இல்லை, ஆண்டவர் இடத்துல வந்து முறையிடவும் இல்லை, கொஸ்டின் பண்ணல ஆண்டவரையே. ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி கொடுத்தீங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு பிசாசு கையில் என்னை ஒப்பு கொடுத்தீங்க, ஏன் ஆண்டவர் என்னுடைய குழந்தைங்களாம் செத்தாங்க, ஏன் ஆண்டவரே என்னுடைய வேலையாட்களெல்லாம் வேலைக்கு வரல, அவங்க என்னை விட்டுட்டு எல்லாருமே போயிட்டாங்களே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் 4 பேர் இருந்தாங்க, எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ஏன் இப்படி ஆண்டவர் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை, ஒன் வேர்ட் ஆண்டவர் இடத்துல அவர் கொஸ்டின் பண்ணல. ஹல்லேலூயா. அவ்வளோ நம்பிக்கை ஏசப்பா மேல. ஹல்லேலூயா. எப்படினாலும் அவர் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறார், ஆண்டவரிடத்துல நம்பிக்கையா இருக்காரு, ஸ்ட்ராங்கா இருக்கிறார் ஆண்டவரிடத்துல. எப்படியும் ஆண்டவர் என்னை காப்பாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். மனைவி அவங்களே சொல்லும் பொழுது கூட யோபு கேட்கல, அக்செப்ட் பண்ணிக்கல, அதெல்லாம் முடியாது, நீ சொல்றதெல்லாம் எனக்கு கேட்க முடியாது, அதனால ஆண்டவர் மட்டும் தான் நான் நம்புவேன், எப்படினாலும் நீயே என்னை விட்டுட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, யார் விட்டுட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. இப்படி நம்ம ஆண்டவர் இடத்துல உறுதியா, இந்த உத்தமத்துல உறுதியா ஸ்ட்ராங்கா இருப்போமானால் அந்த ஸ்ட்ராங்கை கர்த்தர் பார்த்து, ஆண்டவர் இடத்துல அந்த உறுதிமொழியை கர்த்தர் பார்த்து அதை அதன்படியாகவே நமக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நம்பிக்கை வச்சுட்டோம்னா, ஆண்டவரிடத்துல வந்து நம்மளுடைய குற்றங்கள் குறைகள் பாரங்கள் எல்லாம் இறக்கி வச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், ரிட்டர்ன் போகும்பொழுது சந்தோஷமா போகணும், சபை விட்டு போகும்பொழுது. ஹல்லேலூயா.
உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். பிசாசானவன் ஒரு சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவத்தை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாய் இருக்க வேண்டும். யாரை போல? யோபுவை போல நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாய் இருக்க வேண்டும். உபத்திரவத்தில் ஜெபத்துல நம்ம உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வசனத்தில் உறுதி. ஹல்லேலூயா. வசனத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியைகளை நடப்பித்தார். அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரோடு கூட இருந்த 12 சுவிசேஷர்கள், அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரும் கடந்து சென்று ஒவ்வொரு ஊருக்கா போய் ஆண்டோடைய வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்க. வியாதியரசர்களுக்காக ஜெபம் பண்றாங்க. எல்லாருக்காக, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படியே ஆண்டவருடைய வசனத்தை படி எல்லாருக்கும் சொல்லிட்டே அப்படி கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்ற எல்லா இடத்துலையும் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அவங்க ஜெபிக்கிற வியாதியரசர்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் அற்புதங்களை செய்து குணமாக்கிக்கிட்டே வர்றாரு. ஆனா ஆண்டவர் கூட இல்லை, ஆண்டவரோட அசிஸ்டன்ஸ் அவர்களோடு கூட இருந்து இந்த வேலை காரியங்கள் எல்லாம் செய்யறாரு. எப்படி செய்யறாரு? அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். எப்படி அடையாளம்? அற்புதம் நடந்தால் அது ஒரு பெரிய அடையாளமா இருக்கிறது ஒரு குடும்பத்திற்கு. ஒரு அதிசயம் நடந்தால் அவங்க குடும்பத்தில் பார்க்காத அதிசயத்தை திடீர்னு பார்த்தா அது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு திகைப்பாக இருக்கும், ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்த அடையாளங்கள் அற்புதங்கள் பார்க்கும் பொழுது, அந்த அற்புதத்தை தான் ஆண்டவர் வசனத்தின் மூலியமாக உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்மளும் ஆண்டவரத்தில் டெய்லியும் ஜெபம் பண்ணுறோம், டெய்லியும் ஆராதிக்கணும், டெய்லியும் வசனம் படிக்கணும். எதுக்காக வசனம் படிக்க சொல்கிறோம்? அப்போ தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நம்ம வசனம் படிக்காதபடிக்கு நம்ம மற்ற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே ஜெபிக்க டைம்ல சொன்னோம்னா ஆண்டவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். பரிசுத்தத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க என்ன செய்யணும்? உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். சகோதரருக்கும் அதே ரூல்ஸ் தான், சகோதரிகளுக்கும் அதே ரூல்ஸ் தான். நம்ம பரிசுத்தமாக்கணும். முதல் நாளே பரிசுத்தமாக ஆயத்தமாக்கின ஆண்டவரே, நாளைக்கு திருவிருந்து ஆராதனையா, நாளைக்கு நார்மல் ஆராதனையா, நாளைக்கு நான் சபைக்கு போகும்பொழுது ஆராதிக்கும் பொழுது நீங்கள் எங்களோட பேசணுமப்பா, நீங்கள் வசனத்தோடு எங்களோட பேசுங்க, பிரசங்கத்தினோடு நீங்கள் எங்களோட பேசுங்கப்பா, கரெக்டாக நீங்கள் எங்களோட பேசணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் ஜெபிக்க வேண்டும், ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். அதுதான் ஆயத்தம், மீன்ஸ் பரிசுத்தமாக இருக்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில். பாவங்கள் நாம் தெரிந்து செய்திருந்தால் தெரியாமல் செய்திருந்தால் ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்னுடைய ரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரத்தில் அடிக்கடி பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்த முள்ளங்கள் நல்ல தேவனே, நாங்கள் பற்று கொள்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உண்மையே உறுதியை பற்றி கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கால்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒருபொழுதும் ஆண்டவரே பின்வாங்காதபடிக்கு நாங்கள் எடுத்த காலை ஆண்டவரே ஸ்தோத்திரம் முன்வைக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஸ்தோத்திரம் இவ்வளவு நேரம் 6 பாயிண்டின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் பரிசுத்தில் உறுதியாக இருக்கணும், மனதில் உறுதியாக இருக்கணும், வசனத்தில் உறுதியாக இருக்கணும் ஆண்டவரே, ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும் ஆண்டவரே, உத்தமத்தில் உறுதியாக இருக்கணும் என்று நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த உத்தமமான இருதயத்தை நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிப்போம். தூய பிதாவே, இப்பொழுது ராஜாவே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசுவாசமாக இருக்க, ஜெபத்தோடு இருக்க, மன உறுதியாக இருக்க, உண்மையை நம்பி இருக்க கர்த்தாவே ஸ்தோத்திர, பரிசுத்தமாக இருக்க ஆண்டவரே, பர்ஃபெக்டாக இருக்க நீர் உதவி தருவீராக. பிள்ளைகள் ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்லி ஆண்டவரே நேசிக்க ஜீவிக்க உதவி செய்யும். உம்முடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே, வருகைக்குள்ளாக ஒரு கூட்ட ஆத்துமக்களை நாங்கள் ஆதாயம் பண்ண உதவித்தாரும் ஆண்டவரே. அழிந்து நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாரும், அவர்களை உம்பக்கமாக நீர் திருப்பி கொள்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் யாரையும் திசை திருப்ப முடியாது, யாரையும் ஆண்டவரை உள்ளே கொண்டு வர முடியாது. ஆனால் நீர் ஆண்டவரை அனைத்து ஆத்துமக்களை கிழக்கிலிருந்து மேற்கிருந்து தெற்கு வடக்கிலிருந்து நாலாப்புறங்களிலிருந்து 8 திசைகளிலிருந்தும் எல்லா கோணங்களிலிருந்தும் ஆண்டவரை நீர் அழைத்து கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபை ஆண்டவரே சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க கர்த்தாவே. நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே டென்சிங்கை பயன்படுத்துங்க, ஜெனிட்டாவை பயன்படுத்துங்க ஆண்டவரை, அடிமையை பயன்படுத்துங்க. இன்னுமா நான் இந்த வாரம் முழுவதும் கட்டட ஊழியம் நடைபெற இருக்கிறது, அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து
ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னென்ன வேணுமோ தண்ணி, ஆண்டவரே கரண்டு, ஆண்டவரே ஸ்தோத்திர சிமெண்ட் கல் என்னென்ன வேணுமோ அத்தனை நிறைவாய் தந்து எல்சடாய் என்னும் நாமம் படைத்தவர், யெகோவா ஈரே என்னும் நாமம் படைத்தவர் எல்லாரும் உள்ளத்தில் பேசி எல்லாரும் ஒரு சிறு தியாகம் செய்து இந்த காரியத்தை செய்ய கட்டடத்தை கட்ட உதவி செய்யும். கிருபை இருக்கட்டும். நன்றி மகிமைப்படும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தர் பஸ்நாம் ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவே என்னுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பும் ஆசீர்வாதம் இன்று சதாக்கிழங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பெரியது நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. ஆமீன்.